இது நம்ம இந்த ஊசி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம். இது எதுக்குன்னா நமக்கு வந்து ப்ளவுஸுக்கெல்லாம் கொக்கி வைக்கிறதுக்காக இன்றைக்கி கிளாஸ். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொக்கி எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கொக்கியோட வாய் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இது மாதிரி. ஏன்னா மேக்ஸிமம் க்ளோஸ்டாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சின்னதாக கெட்டியாக ஒரு துணியை எடுத்துக்கோங்க. இப்படி இந்த ஊசியால் இப்படி குத்தி கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணிச்சுன்னா இதோட ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம இது கொஞ்சம் நல்லாவே நல்லா உங்களுக்கு குத்து பார்த்தா தெரிய முடியும். இதில் ஹோல் வரும். இப்போ இது பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கூட காமிக்கிறேன். இப்படி ஹோல் வந்துருக்கும். இதில் வந்து நம்ம இந்த அகட்டி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இப்படி உள்ள லாக் போட்டுக்கலாம். இந்த ஓட்டைக்குள்ளே போட்டு அப்படியே நம்ம திரிச்சதுன்னா பாருங்கள் நீட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்டி கூட ரிப்பீட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைடில் கொக்கி வைக்கிறோமோ அங்கே வந்து இந்த ஊசியால் நல்லா உள்ளே ஏற்றிட்டு இந்த கெட்டியான இடம் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு வந்து நல்லா ஒரு புஷ் பண்ணிக்கலாம். 4-5 வாட்டி நம்ம நல்லா புஷ் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹோல் வரும். அங்கே வந்து நம்மளோட இந்த கொக்கி இருக்கு இல்லையா, இதை நம்ம அழகாக இதுக்குள்ளே போட்டு இப்படி திருப்பிக்கணும். அவ்வளோதான். இது கூட இதை ஓப்பன் பண்ணாத வந்து நம்ம நல்லா கை வச்சு அமுத்தி கொடுத்தா பாருங்கள் நீட்டாக என்ன ஆகும். இப்படி நம்ம ஏன் கொக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து நூல் கட்டாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நிற்கும். ஓகேங்களா? நீ எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். நூலை நம்ம இது மாதிரி 4ஆக கோத்துக்கோங்க. கோத்துட்டு கீழே வந்து லாக் போட்டுக்கலாம். நேற்று நம்ம ஹெம்மிங் கிளாஸ் படித்தோம்ல, சேம் இதெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஹோல் வந்து நம்ம இங்கே கொஞ்சமாக ஃபுல்லாக துணி நம்ம இந்த சைடு துணி வராத மாதிரி, ஊசி வராத மாதிரி இதை லைட்டாக எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு 5 ரிங்ஸ் 5 டைம் நேற்று ஹெம்மிங் படித்தோம்ல சேம் தான். லாக் போட்டு 1 இதே மாதிரி தான் 2 இது செய்யும்போது நான் நூலுமே வந்து 4ஆக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ சீக்கிரமாக நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நிற்கும். இல்லைன்னா சீக்கிரம் அந்து வந்துடும். ஓகேங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இதில் ஒரு 5 அதே டைம் இதுலேயும் சேர்த்து நம்ம ஒரு 5 லாக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ப்ளவுஸ் இல்லைன்னா ஒரு துணியை 4 சும்மா கொஞ்சம் கெட்டியாக வச்சு அதில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதுக்குள்ளேயே நான் 5 டைம் முடிச்சிட்டோம். 5 டைம் முடிச்சிருக்கோம்ல. இனி இது என்ன செய்யலாம்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஊசியிலிருந்து இந்த கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இதே இப்படி ஹோல்ட் பண்ணிச்சுன்னா இந்த ஆப்போசிட் சைடுக்கு வந்துடும். ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த நூல் இருக்கு இல்லையா, இது 1 2 2 வச்சு நம்ம நல்லா லாக் பண்ணி அவ்வளோதான். இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம ஹூக் வைக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அது ஃபீல் ஆகிடும். அவ்வளோதான். இந்த சைட் லைனாக இருக்கும்.